என்ன வெக்கையா கிடையாது, காத்தடிச்சா நல்ல. என்னது கிடைக்கணும் காத்து? நான் இந்த காத்தடிச்சா நல்ல நான் வேர்க்கிறதுக்கு. நீ பம்மன் வந்தேன்? பேசிக்கலி மெக்கானிக். மெக்கானிக் உருட்டுக்கள். இந்த பைக் கோதாரியப்பா தள்ளி தள்ளி நேரம் நோது. பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் கராஜ் இருந்ததெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் உருட்டி கொண்டு வந்தாச்சு. அண்ணன் நிற்கிது, ஆள் நிற்கிது. அண்ணே அண்ணே அண்ணே, பைக் ஸ்டார்ட் வருது இல்லை என்ன தெரியாண்டு ஓடிக்கொண்டு வந்தேன். ஓடிக்கொண்டு வந்தா தெரியும் ஸ்டார்ட் நின்று போச்சு. இன்ஜினுக்கு சத்தம் எடுக்கிட்டு இருக்காண்டு. சத்தம் கேட்டு என்ன அனிருத்தின மியூசிக் மாய் கேட்டுதா அல்லது எங்க யுவன் சங்கராயன மியூசிக் மாய் கேட்டுதா? என்ன மியூசிக் கம்போஸ் பண்ண பைக் ஓட விட்டேன். கேட்டீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் என்ன மாய் கிடுக்கு கிடுக்கானதான் கேட்குது கீழே சத்தம். கிடுக்கு கிடுக்குன்னு அப்படி ஒருத்தர் மியூசிக் போடுறீங்களே. ஐயோ, நீங்க மெக்கானிக் தானோ? ஒண்ணு மெக்கானிக் தானோ? மெக்கானிக் கடை வச்சுக்க பிறகு உங்களுக்கு விளையாடி கொண்டு இருக்கிறீங்க. என்ன என்ன பிரச்சனை? டக்கா நின்றுதா? டக்கு வந்தவொன்னு தெரியும். இன்ஜின் பிரிக்கும். இன்ஜின் பிரிக்கணும் பெரிய சும்மா இங்க அண்ணன் பிளக் தாண்டி இருக்கு போயிருக்கேன். சும்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படித்தான் இந்த ஊருக்கு 4 பேர் திரியிறாங்க கடை திறந்து போட்டு. விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம் சும்மா சின்ன விஷயம் இல்ல. என்ன சம்பந்தப்பட்ட விஷயம்? நீங்க என்னட்ட வந்துட்டீங்க, பிரச்சனை வழியா முடிச்சு விடுவேன் சரியோ? அதானே பிளக் போயிருக்கணும், அதானே பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க சும்மா நீங்க பிளக் பண்ணீங்க, நாங்க பிளக்க மட்டும் திருத்தி போட்டு தந்தோம்டா போற வரையும் ஆக்சிடென்ட் பண்ணி செத்துக்கிட்டு விட்டீங்கன்றா போய் சொல்லுவாங்க இவன் கடைக்கு தான் வந்தோம் பைக் திருத்த, இவன் திருத்தல சரியான்னு சொல்லி என்னைய தான் பேசுவாங்க. பக்கத்துல என் கடை இருக்கும், கடை இருக்கும். தப்பா பேசக்கூடாது, நான் அங்க போய் பாப்போம். யோசிக்காங்க, நான் படிவா திருத்தி காட்டுறேன். தரமா நாள் இருக்க நாங்க கூப்பிட்டு படிவா செய்து தரோம் சரியா? போயிட்டு போய் அதுல ஏரியா வீட்டை போயிட்டு வரேன்டாப்பா பிரச்சனை. வீட்டை என்ன நடந்து போறேன் நான், அங்க இருந்து வரணும். எங்க அந்த இடம்? இந்த இடம் அந்த இடம் பண்றப்ப அந்த இடம் அந்த இடம் என்ன தெரியும்? நீங்க அந்த எங்க எந்த கணவர் வரவங்க அங்க ஒரு கராச்சிக்கு தெரியும் தானே? பிரிஞ்சு போன படி பழக்கி போட்டு விட்டு அண்ணா அந்த முதல்ல பிளக்க பாருங்க. சென்டர்ஸ் அப்படி இருக்கு இலக்கணே அண்ணா திறப்பங்க என்ன 5 இடம் என்ன களைச்சி விழுந்தமா இருக்கு. இந்த இதுல இந்த மோட்டோ பைக் போட்டு சொன்னீங்க இவ்வளவு நட்டு மிஞ்சி போச்சு. இன்னும் இவ்வளவு நட்டு மிஞ்சி போட்டு அப்படி இந்த சீட்டு மிஞ்சி போச்சு. என்ன இல்ல இது இது அவர் உங்க அவட்ட வாங்கணும் தானே? ஆட்டு ஆட்டு வேற ஓனட்ட வாங்கணும். அது ஓனட்ட வாங்கணும். அதுக்கே ஓனட்ட வாங்கணும் எல்லாம் ஓனட்ட தான். இது இது நட்டுகள் எல்லாம் மிஞ்சி இது இது வேற என்ன உங்களுக்கு தெரியாது. நட்டுகளை போட்டா விட்டா ரோட்டுல கலந்து போகும். நான் இதெல்லாம் ஆக்க நிக்க கொண்டு வரது கொண்டு வந்து சில்ல காணையில இதை கொண்டு வச்சு போட்டு வா மெதுவா சில்ல காணையில முடிச்சு அது அண்ணன் என்னண்டா அவன் அது பக்கத்து அவன் ஓனட்ட வாங்கி வாங்கினவன் அது அப்படித்தான் உங்களுக்கு தெரியாது. என்னட்ட வந்துட்டீங்க இல்லை சின்ன பிரச்சனை இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடித்துறவங்க வாரு சின்னவன் நெஞ்சு வா. ஓ சின்னவன் இந்த பைக்கில் வந்து சத்தம் கேட்குதா? அனிருத்தின சத்தம் சரியா டக்கு பார்த்து முடிச்சு விட. சரியா அண்ணே என்ன பிரச்சனை உங்களுக்கு? தம்பி இது என்னடாண்டாப்பா இது வந்த நான் ஓடிக்கணும் வந்தேன் சரியோ வேற இடத்துல டப்பா நின்றுட்டு சரியோ ஆனா கிக்கர் அடிக்க வேலை செய்யுது. இது போடக்க வேலை செய்யுது, துறப்பு போட்டு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வேலை செய்யுது இல்ல சுவிட்ச் ஆஃப் வேலை செய்யுது. எனக்கு தெரிஞ்சுங்க இது பிளக்ல எதுவும் பிரச்சனை இருக்கும் போல. அதை தேய்ச்சி போட்டு போட்டு மாத்தி விடு போறங்க வரேன். என்ன செய்யறேன் பாரு அடிச்சு பாக்குறேன் கண்ணாடி திருப்பி போடு. என்ன கிக்கர் அடிக்க தெரியாது, அதுவும் பழக்கலையே போஸ் வருது இல்லையா? அடோ என்ன வேலை செய்ய போறோம் தம்பி இங்க இங்க பாப்பேன் மெக்கானிக்கோ அண்ணா என்ன கூப்பிடுறீங்க? மெக்கானிக் தானே? ஓ திரப்ப போடப்பேன். ஆடா இங்க திரப்ப போடு இங்க. நான் உங்களுக்கு நீங்க இதா இருக்கறீங்க தெளிவா இருக்கறீங்கன்னு பார்த்தேனா. ஆஞ்ச வந்து ஸ்டார்ட் என்ன செய்யற? கிக்கருக்கு வருது. ஆனா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வரே இல்ல. செல்ஃப் ஸ்டார்ட் வரே இல்லையா? அடோ கொஞ்சம் வருது இல்ல. இதே வருது இல்ல. சரியா. பொறுக்கு இது என்ன பிரச்சனைண்டா இதா தான் இருக்கும். பெட்ரோல் செட் பண்ணீங்க கிட்டடியில புகைக்கு போனீங்கல? புகைக்கு பெட்ரோல் இப்ப நான் 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அதுக்கு கை வைக்கல. ஓ அது எப்ப கடைசியா புகை காட்டுனீங்க? அது புகை காட்டி இப்ப ஜனவரி மாசம் காட்டினது. அப்ப இதை செட் பண்ணீங்களா? இல்ல ஒண்ணும் இல்லையோ. அப்ப பெட்ரோல் இதுதான் பிரச்சனை தம்பி. ஸ்டார்ட் அடிக்கிறது புகை இது இல்ல பார்க்கணும். எது பார்க்கணும்? இப்ப பிளக் இல்ல பார்க்கணும். பிசக்க நான் இவ்வளவு காலம் வேலையிறேன், நீ என்ன படிப்பிக்கிறேன் இங்க வந்து பெட்ரோல் செய்ய போறியா? பெட்ரோல் செட் பண்ணி பெட்ரோல் என்ன பிரச்சனை அதை போட்டு பார்த்தா தெரியும். முதலாளி நம்பல அது உன்னை நம்பல அப்பன் இது என்ன டாக்ஸ்கள் விழுந்து வாப்பன் உள்ள இல்ல மாத்தி செட் பண்ணி வச்சுக்கறாங்க. என்ன கோதாரி செக் ஒருக்க பிளக்க பார்த்தா என்ன கலட்டி இல்ல அது இதுதான் பிரச்சனை. என்ன அது வடிவா போகுது இல்ல இன்ஜினுக்கு கார்பரேட்டருக்கால பெட்ரோல் போகுது இல்ல அவருக்கு செட் பண்ணா சரி. எப்படிங்க வேலை செய்ய நிக்கிறீங்க? நான் இப்ப 6 வருஷம் எடுக்கிறேன்.
இங்கே வந்துட்டுதா சரி வந்துட்டோ ஓ கிக்கர் தானே அடிச்சா நீ கிக்கர் அதை வாங்க பெட்ரோல் செட் பண்ணணும் இல்லை சரியா என்ன முறுக்குது கூடுது வேற வேற அது வாங்க பெட்ரோல் செட் பண்ணிக்க அது வடிவா செட் பண்ணணும் இந்த ஒன்றா இந்த அண்ணா அந்த பிரேக் எப்படி என்ன அது தச்சன் கீழே பட்டா இழுத்து கொண்டு போயிடுவேன் என்னது அப்போ இழுத்து கொண்டு போயிடும் ப்ரோ சில்லு மூட்டி நான் நிலத்தில் அதான் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கிடையாது செய்யப்பேன் சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருக்கு சில்லு தண்டால கூட்டி வச்சுக்கிறாப்பா சரி சரியா கராச்சி நம்பி கொண்டு வந்தேன்டாப்பா நல்லா போகுது பெட்ரோல் சில்லு சுத்து என்னத கூட்டுறா நீ அது பிளக்க பார்த்து விடப்ப விளையாடாம அது நீ வேற பண்ண இது அது வேறமா ஓ அந்த மாதிரி வேற பண்ண பிளக் தானே பிரச்சனை நினைச்சு இது என்ன பெட்ரோல் செய்யற வேற நான் பெட்ரோல கையும் வைக்கிறேன் அப்பன் வாரண்ணே அது வேற பண்ண அது வடிவா வரும் இப்போ வேறங்க வருமா இது வேற என்ன கிக்கருக்கு வருது ஓ கிக்கருக்கு ஸ்டார்ட் ஆகும் இது செல்ஃப் ஸ்டார்ட் வேற இல்லையா பாப்போமா அடோ இப்போ வருது இல்லையா அது பார்ப்போம் இது மெட்டோருக்கு செட் பண்ணி பார்ப்போம் அண்ணா அது அந்த இதெல்லாம் ஏன் மீட்டர்லாம் மாற்றணும் இந்த இதுக்கெல்லாம் காற்று போகுதுல போல என்ஜினும் பிரிக்க வேண்டி வர போகுது போல கிடக்கு நான் கடைசி வரைக்கும் நான் சொல்றதை நீ பார்க்க மாட்டேன் என்னது சொல்லி உனக்கு பிளாக் கம்மியா நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் பிளாக் எல்லாம் அது நான் 6 வருஷமா மெக்கானிக் எனக்கு நீ என்ன படிச்சு 6 வருஷமா என்னது புடிங்க அந்த நட்ட கையில ஒன்றே விளங்கு தானே பிளாக் பேடா போற இந்த என்ஜின் எல்லாம் பிரிக்கணும் போல எனக்கு இது இப்போ வரும் பேரண்ணே இப்போ என்னண்ணா கழிச்சு போனீங்க என்னடா செய்யற பிளாக் பேடா அதானே கொஞ்சம் போறேன் இங்கே செய்ய மெக்கானிக் கடைக்கு வந்த வடிவா செட் பண்ணி போட்டு உங்களுக்கு நீங்க பில்லை கூட்டுறதுக்காண்டி தேவையில்லாத நோண்டி வர அது காசு அதை பார்த்தேன் அது காசு இதை பார்த்தேன் இது காசுன்றது சார் சும்மா இதில் மாங்காய் குறைச்சி ஒன்று இல்லை கொஞ்சத்துக்கு நாங்கள் அடிக்குதா பாபா அடிக்கல அடிக்குது இல்லையா இப்போ அதை நான் சொல்கிறேன் ஜெபியும் ஒரு பாப்பா சார் பிளாக் எல்லாம் இப்போ மாற்றினீங்க கடைசியா பிளாக் படி நாள் கேத்து நேரம் மாற்றல மாற்றல இல்லை சும்மா விளையாடிக்கொண்டு நிற்கிற பிளாக் இது உண்டு விளையாடுறது அது பிளாக் எல்லாம் நல்லா தான் அண்ணன் இருக்கு முன்னே என்ன பழைய சக்கடையெல்லாம் அங்கே இஞ்சி மெதுவா அது எங்கே வாங்கணும் கஷ்டப்பட்டு வாங்கின வாங்கணும் போகிறேன் நெஞ்ச எல்லாம் இறுகி போய் கிடக்கு அடிக்கடி அடியில் நெளிஞ்சு போடாது செக் மெதுவா எப்போ கடைசியா சர்வீஸ் போட்டேன் நீங்கள் இங்கே நாங்களோட சர்வீஸ் பண்ணி நீ விலைமே வாங்க மாசத்துக்கு சர்வீஸ் இதை வந்து பெரும்புலியான சொல்லி கொண்டு இருக்கிறேன் நான் இனி வாரம் பழமையா என்னப்பா இது லட்சத்து இப்போ எது கலட்டுறேன் இப்போ அது பிளக்கில் பார்க்கணும் பண்ண நீங்கள் அது சும்மா நல்லா இருக்கு பார்க்கல அது உள்ளால ஒன்று பார்க்கல அது உளுந்து இங்கே தள்ளுங்க அந்த பிளக் சாவியை தாங்க அப்ப அந்த பிளக் சாவியங்க அப்பரே உண்டு சரியா இங்கே கிடக்குது அங்கே வந்தது அண்ணா என்ன செய்யற பைக்கின டாக்குமெண்ட்ஸ் இதுல என்ன செய்யற அதுக்கு அட நீ உனது சாவி செட்டு இது எங்க கிடந்தது ஐயோ அஞ்சாடாக்கு உங்கள்ட்ட தயார் திடீயா வந்துட்டேன் போல நான் சொல்ல அந்த வேலையை பார்க்கல நான் வந்துட்டேன் ஆனால் உனக்கு இப்போ என்ன இது செல்ஃப் ஸ்டார்ட் வேறு இது இல்லையா வேறு இல்லை அதை தான் சொன்னேன் கிக்கரோ கொஞ்சம் வேறு இது ஆனால் கஷ்டப்பட்டு தான் வேறு தானே பஞ்சு போட்டு சரி செய்ய முடியும் வாயால் மட்டும் தான் கையால் வேலை செய்கிறேன் கார்பரேட்டர் ஒருக்கா கலட்டி க்ளீன் பண்ணி இந்த ஏர் ஃபில்டர் ஒன்றும் தேவையில்லை பிளக்கு கலட்டி மாற்று டக்குன்னு ஒருக்கா தான் சொல்லி கொண்டு இருக்கேன் எனக்கு சும்மா இந்த என்ஜின் முழுக்க ஊற்றியா கிடக்கணும் என்ஜின் பிரிக்கணும் போல இருக்கும் பிரிச்சு ஒருக்கா துடைக்கணும் போல கிடக்கு என்ஜின் உண்ட மண்டையை ஊற்றியா கிடக்கு இந்த மண்டையை பிரிக்க வேண்டி வரும் சரி என்ன எல்லாம் உருகி போய் கிடக்கு என்ன மோட்டோ வைக்கணும் பார்த்து வச்சுக்க சரி ஜே ஒரு வடிவ என்ஜினை கலட்டி ஒரு கழுவி போட்டு போடுவோம் உள்ளுக்க ஒன்றும் கலட்ட வச்சு பெட்ரோல் டியூப் எல்லாம் மாற்றணுமே மாற்றுவோம் எல்லாம் உக்கி போச்சுது எல்லாம் மாற்றுவோம் அப்புறம் தெரியாது இடையில இங்கே நின்று விட்டா மாற்றும் பைக்கே மாற்றுவோம் அப்போ நீ இந்த பிளக்கை மாற்றும் சரியா பிளக்கை மாற்றின அப்புறம் பைக்கை மாற்றுறேன் பிள்ளைக்கு இன்னும் பிளக் இப்படி கருகி போய் கிடக்கு பிளக் தான் என்ன பிரச்சனை பிளக் ஒன்றுமில்ல பிளக் நல்லா தான் இருக்கு என்ன பிரச்சனை பிளக்கே அது பிளக் அது நல்லா தான் இருக்குது அந்த சாண்ட் பேப்பர் அப்படியே கருகி போய் கிடக்குது அவனும் கருகலைஞ்சு வந்துட்டியா சும்மா அதை என்ன தேய்ச்சி போட்டு போடுறேன் அண்ணா தேய்ச்சி போட்டியா அதுக்கு அந்த சாண்ட் பேப்பரோட என்ன இது தேய்க்கிறேன்னா பிளக்கை தேய்க்கல பிளக்கை போட போகிறான் அந்த பெட்ரோல் நட்டு ஒருக்கா தேய்ச்சி போட்டு போடும் கொண்டாண்ணே பேப்பரில் ஒட்டி போட்டுது அண்ணே சாண்ட் பேப்பர் என்ன மண்ணை அழித்தாரேன் தான் கிடக்கு பேப்பர் இல்லை அடே என்னடா பம்பர் அடிச்சு சொன்னீங்க வேற முடிக்கல அண்ணன் போடுங்க இப்போ பிளக் கழட்டினா உனக்கும் மண்டே கொண்டு போய் நேரத்துக்கு இல்லை போகணும் பண்ணி விட்டு இவ்வளோ மாதிரி இருக்கு டக்குன்னு வேற போகணும் அவன் கொஞ்சம் விளக்கம் உள்ளவன் போல
பிளக் தான் பிரச்சனை உனக்கு கொஞ்சம் சுத்தம் இல்லாத போல இருக்குது அதான் நான் கொஞ்சம் இழுத்து போட்டு கூலியை கூட்டு வந்து பார்த்தேன் சரி சரி நீ பிளாக்க துடைச்சு போடுவாங்க ஒன்றும் இல்லை அண்ணா என்னண்ணா கூப்பிட்டீங்களே அப்பா அப்பா பின்னுக்கு இருக்க எனக்கு வேணும் மாதிரி சாண்ட் பேப்பர் கீழே எடுத்தானே சாண்ட் பேப்பர் அந்த பேப்பர் இருக்குதாங்க அண்ணன் அந்த காலுக்கு பேப்பர் எடுத்தாங்க அண்ணே இப்போ என்னோட சேன் மட்டும் தான் கீழே கிடக்கு பேப்பர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்பா இந்த பெம்பலை எடுத்தாங்க டைம் அதை எடுத்தாம அதை கூட காய்ச்சி உனக்கு எடுத்த நல்லெண்ணெய் அதுதான் கொண்ட அண்ணன் அண்ணன் விளக்கம் கூடனா எடுத்து அப்பா அந்த பெட்ரோல் ஸ்க்ரூ கரெக்டாக தேய்ப்போமே அதை செய்துடுங்க அது தம்பி செய்துடுங்க அதெல்லாம் தெரியுமா அது அதுல கரை கதை தட்டுங்க தட்டி அப்பா அப்பா இந்த மரத்து கொண்டு நடக்கணும் பிளக்க கிளீன் பண்ணுவாங்க கண்டாண்டா அப்புறம் கத்துவாங்க என்னென்ன என்ன தேய்க்கிறான் அது இந்த நட்டு 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 இங்க இது அது அங்க உள்ளுக கார்பரேட்டர் என்னத்த பழக்குறீங்க பிள்ளைக்கு வேலை ஏன் கையில பிளக் கண்ணால வழியா தெரியுது இந்த என்ஜின் முழுக்க வந்த உனக்கு இன்னும் எதை சொல்லி கொண்டுக்கிறேன் அண்ணா இப்ப உனக்கு வேலை முடிக்கணும் மேல கதைக்கணும் உனக்கு என்ன இப்ப வியாபாரம் இல்ல கூட்டி காசு எடுக்கணும் அவ்வளவுதானே ஆறுது அரே உனக்கு சொன்னா கதையை விட்டு போட்டு வேலையை பாடுறாண்டு சும்மா அலம்பி கொண்டு இருக்காது நானும் சொல்றேன் கதையை விட்டு அதை பிளக்க பிடித்தாங்க கதைச்சு கொண்டு இருக்கானே வேலையை பார்க்க விட்டு அலம்புறல் வந்து கொஞ்சம் கதையை கூட நான் இங்க க்ளீன் பண்ணி முடிக்கிறேன் சும்மா வந்த வேலையை பார்க்க விடணும் சும்மா தங்களுக்கு தானே தெரியும் எல்லாமே வந்தா மூஞ்சி எஞ்சனை உடைச்சு போறானே போட்டுருவோம் என்னென்ன அப்பா 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 இந்த இன்ஜினுக்குள்ள சேராக்கடை கலட்டி கழுவணும் சும்மா சூடு குடிச்சோம் டக்குன்னு வேலையை முடி அனுப்பிடுவோம் இது காசு வியாபாரம் போகுது இல்லைன்னா சரி நீ முடிச்சிட்டியா ஆனா இப்ப பில்ல போடு வாரம் 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 என்னென்ன ப்ளக்கு இன்ஜின் அது கலர்னு இது கலர்னு ஆனே பில் போட்டாச்சு அந்த ஃபில்டரும் க்ளீன் பண்ணணுமே அது சரி நீ அதில் இனித்தான் அது இனித்தான் பெட்ரோல் பைப் மாத்தணும் ஆனா என்ஜின் கலட்டி கழுவலாம் போலடா கழுவி விடலாம் போல பைக் சர்வீஸ் போடுறதுக்கு ஒரு அடிச்சு கழுவி எப்ப சர்வீஸ் பண்ணீங்க கடைசியா இது கனகாலம் போடல போல இது இவ்வளவு செய்து வர்றதுக்குன்னு எப்படியும் ஒன்று தட்டும் பேசாம நீ வித்து வரும் செகண்ட் ஹேண்ட்ல வித்து தருவோம் நல்ல பார்ட்டி இருக்கு எங்களுக்கு இது எங்களுக்கு மெயின் பிசினஸ் இல்லைன்னு பைக் எடுத்து வைக்கிறான் எங்களை மெயின் பிசினஸ் அது நல்ல பார்ட்டி இருக்கும் வேணா செகண்ட் ஹேண்ட் வேற நல்ல பைக் இது ஒரு திறமான பைக் எடுத்து பார்ட்டி நாங்க சொன்னா சத்தம் இல்ல நான் சொல்றேன் உனக்கு இல்லாட்டி இப்போ அங்க உனக்கு இன்ஜின் மாத்தினது அந்த சில்லு கிளீன் பண்ணது உனக்கு நீங்க விட்ட எல்லாம் இந்த கண்ணாடி கிளீன் பண்ண காசே 500 ரூபா வந்துட்டு உனக்கு சரி சரி தம்பி டக்குனு போட்டு ஒரு மேலே செய்துட்டு அண்ணே நேரமா டக்குனு போட்டு அனுப்பி வெளியில தள்ளி பண்ணிக்கிறதா அவனுக்கு சீட்டை மிஞ்சி போட்டு உனக்கு நட்டு மிஞ்சா போட்டு பெரிய விஷயம் அடிச்சு சாத்துறாது உள்ள பூட்டையில அரே மூட்டாம திருப்பி அதை அடிச்சு சாத்து படியா சாத்து அடி உருக்கி அறிமா தரமான செய்கள் நிப்பாடு தரமான இந்த முறுக்குறியல் பில் தெரியும் தானே எப்படி இதெல்லாம் என்ன வேலை செய்தீங்க இப்போ நான் சொல்லாம செய்த வேலையெல்லாம் விடுங்கோ நான் சொல்லி என்ன இதுக்கு உண்மையான வேலை என்னது பிளக் பிரச்சனை தானே செய்ய 200 ரூபா பிளக் பிரச்சனைக்கு ரப்பர் தூக்கி மேலே நட்டெல்லாம் செட் பண்ண 2 மணி தானே தம்பி நின்று நீங்க ஆனா அவனுக்கே சம்பளம் கூலி கூடுவான் 200 ரூபா இது என்னத்தை காணும் சும்மா வந்துட்டு காத்தடிச்சதுக்கே இது காணாது உங்களுக்கு தேவையில்லாம காசை கூட்டுறேன் வந்துட்டு சும்மா இனி இஞ்சால பக்கம் வராங்க அப்படி உங்களை பக்கம் ஏன் வேற போறேன் நான் செய்த வேலையை காசுறாம விடுறீங்க நம்ம ஸ்டார்ட் இல்லை இது அப்பம் போடுறேன்